வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கீதாவுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்தாலும், இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேலு முதல் நபராக ஃபோன் கால் பண்ணி வாழ்த்திருக்காங்க சங்கீதா. அந்த நியூஸ் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கணவன் மனைவிக்குள்ள 2023 இருந்தே நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அவங்க இந்த லீடிங் வந்ததுலேருந்து ஈவினிங் 4-5 உள்ள அவங்க ஒரு கால் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்தியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிருக்கு. அவங்க அதில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்திக்கோங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 108 சீட்டுகளை பெற்று தனிப்பெரும்பான்மை அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் கட்சியாக இன்னைக்கு தாவேகா உருவெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2 மிகப்பெரிய கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கேவை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த சகாப்தத்தையே முடிவுக்கு கொண்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் சிஎம் ஆட்சி அமைக்க போறாரு. அந்த வகையில் அவருடைய ஃபேமிலியில் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கரூர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை கடந்து ஒரு மனுஷன் எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுயமரியாதையோ தன்னுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காத எந்த ஒரு கிடுக்குப்பிடி போட்ட இடத்துலையுமே ஆட்சியில் கூட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருந்து இன்னைக்கு 108 சீட்டுகளோட இன்னைக்கு ஒரு ஆண்மகனாக அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் தன்னுடைய கணவரோட இந்த மாபெரும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறாங்க சங்கீதா விஜய் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க 2 பேருக்கு நடுவில் போயிட்டு இருந்தாலும் தன்னுடைய கணவர் வெற்றி பெற்றோடனே முதல் ஆளாக ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காங்களாம். கூடிய சீக்கிரமே அவங்க இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயந்தான். அதுக்காக ஜேசன் விஜய் கிளம்பி லண்டன் போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. அந்த வகையில் தன்னுடைய கணவரோட பதவியேற்பு விழாவில் கண்டிப்பாக மனைவியான சங்கீதா விஜய் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு தாவேகா பிடிக்கும், நீங்கள் இந்த 2026 எலெக்ஷனில் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.